இன்னைக்கு நாள் எட்ட மண்டே மோட்டிவேஷனோட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா மண்டை பக்காயி போச்சு. எனக்கு என்னடா ஜாலியா டோலியோட தானே சுத்திட்டு இருக்கன்ற மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா நமக்கு டோலியோட சுத்துறதை விட சோறு தான் சந்தோஷம். போஸ்ட் பண்ணலாம் ஏர் ஃப்ரையர்ல போட்ட பிரெட் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள கருகி போச்சு. இருந்தாலும் அதை தூக்கி போட மனசு இல்லாம இந்த சாக்லேட் பீனட் பட்டர் ஒரு 20 கிராம் எடுத்து 2 பிரெட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு தடவு அப்படி ஒரு தடவு அதை அப்படியே முழுங்கிட்டு ஈட் 5 ஸ்டார் அண்ட் டூ நத்திங்ன்ற மாதிரி வீட்லயே உட்காரலான்னு யோசிச்சேன். நேத்து ஒரு பேச்சுக்கு இனிமே சீட் மீல் எடுத்தா செருப்பால அடிங்க இன்னும் ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு லெஃப்ட் செருப்பு ரைட் செருப்பா, புது செருப்பா, பழைய செருப்பா, லேடிஸ் செருப்பா, ஜென்ஸ் செருப்பான்னு நீங்க கேட்டது என்ன நேர்லயே வந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால நேரா ஜிம்முக்கு போய் புஷ்டேல குதிச்சாச்சு. வழக்கம் போல செஸ்ட்டுக்கு 2 அழுத்து, ஷோல்டருக்கு 2 அழுத்து, பிசப்ஸ்க்கு கீழ இருந்து மேல மேல இருந்து கீழே 2 இழுப்பை இழுத்துட்டு ரொம்ப நாளா சைக்கிளிங்க்கு போறேன். ஜிம்ல கார்டியோ பண்றதுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இரு. ஆனா இன்னையில இருந்து கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஒரு 300 கேலரி கார்டியோல 10 ஏரிய விட்டேன். கட் பண்ணா வீட்டுக்கு வந்து ஒரு குழுக்களை போட்டேன். ஒரு வாரமாவே மீல் ப்ரெப் பண்ணி வச்சுட்டு குளிச்சு வர கேப்ல சாப்பாடு அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல். சஸ்லயே போறப்பவே எல்லாத்தையும் கலந்து வச்சதுக்கு அப்புறம் அழுந்து வச்சுட்டு போனேன். குளிக்கிற கேப்ல சோறு அள்ளி போட்டு பிளாக் ஷிப் மாட்டிக்கிச்சு. என்னன்னு கேட்டா பாசத்துல அள்ளி போற சோறு வெயிட் போடாதுன்றாங்க. இனிமே ரொம்ப உஷாரா இருக்கணும், இல்லனா நீங்க வேற செருப்பால் அடிப்பீங்க. கமிங் டு த வஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப், மறுபடியும் ஆஃபீஸ் போய் படிக்கிறது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு நானும் எழுதுன்னு எழுதுறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. காஃபியோட பிஸ்கெட் சாப்பிடணும், ஆனா நமக்கு பிஸ்கெட் சாப்பிட்ற ப்ரிவிலேஜ் எல்லாம் இல்ல. அதனால கொஞ்சம் காஃபி கொஞ்சம் கடலை. இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ஜாம்பியா இருப்பாங்க போல. யாருக்கும் மணி ஆனா பசிக்க மாட்டேங்குது. ஆனா நம்ம அப்படியே ஆப்போசிட். சாப்பிட்டு கை கழுவுற கேப்லயே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய போராட்டத்தோட அவங்களை இழுத்துட்டு போய் சாப்பாடு முடிச்சேன். ஒரு வாரமா காலையில ஆஃபீஸ்க்கு வர வச்சு நைட்டு தூங்க வச்சு பழக்கப்படுத்திட்டாங்க போல. ஆஃபீஸ்ல இன்னைக்கு நைட்டு உட்கார்றேன் சொருகுது. ஒரு காஃபியை போடலான்னு பார்த்தா நம்ம கணக்குப்படி ஒரு காஃபி தான் அலௌடு. போராட்டத்தோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரையில ஒரே குஷி. ஏன்னா அடுத்து ஒரு பயங்கரமான மீல் வெயிட்டிங். 5 முட்டையை ஆஃப் பாயிலா போட்டு இறக்குனேன். ஆஹா, ஒரு முட்டை கூட உடையாம எடுத்துட்டோம். கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு முட்டை உடைஞ்சிருச்சு. கூட ஒரு 200 கிராம் ஏர் ஃப்ரைட் பொட்டேட்டோட ஒரு ராஜபோக மீலை முடிச்சுட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு புரோட்டீன் குழுக்களை குடிச்சிட்டு இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு.